சண்டே லஞ்ச் பிளேட்டோட பிஹைண்ட் த சீன்ஸ் பார்க்கலாமா. சண்டே ஹெவி லஞ்ச் இருக்கனால மார்னிங் டிஃபன் லைட்டாக தான் இருக்கும். ஸோ உப்புமா தான். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே உப்புமா பிடிக்கும்னால பிரச்சனை கிடையாது. வேறு எந்த டிஃபனும் செய்ய மாட்டோம். அப்புறமா மாதுளப்பழம் இருந்துச்சு. வெளியே பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. சாப்பிடலாம் அப்படின்னு உள்ளே பார்த்தா ஃபுல்லாகவே அழுகி போயிருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உப்புமா வேலையை ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு போயாச்சு. நானும் அம்மாவும் சேர்ந்து தனித்தனி வேலையாக பிரிச்சுக்குவோம். அம்மா உளிச்சு தந்தாங்கன்னா நான் அரைச்சி மசாலாலாம் அரைச்சி வச்சுருவேன். ஸோ அம்மா வந்து மிக்ஸி போட மாட்டாங்க. எப்பயுமே நான் மிக்ஸி போடுற வேலை என்கிட்ட தான் இருக்கும். மிக்ஸினால் அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சக்கரவள்ளி கிழங்கு வேச்சு வச்சுருந்தாங்க. அதையும் சக்கரை போட்டு நான் ஒன்று அம்மா ஒன்று சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு போயாச்சு. இன்றைக்கி வந்து கொத்துக்கறியெல்லாம் போட்ட வெஜ்ஜு பிரியாணி சொல்லலாம், இல்லை நான்வெஜ் பிரியாணியும் சொல்லலாம். அப்புறம் முட்டை கிரேவி, அப்புறம் கடையில் வாங்கின பீஃப் சில்லி இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப்.